புறவழி வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் நிற்கிறேன். வட்டுக்கோட்டையில் எங்கேன்னு சொன்னேன், என் நண்பர் விட்டு தான் நிற்கிறேன். என்னத்துக்கானு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பஞ்சாமிர்தம் செய்ய போகிறோம். பஞ்சாமிர்தம் பார்த்துச்சுன்னா கூடுதலாக கோயில்களில் செய்யணும். திருவிழா காலங்கள் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த பூசைகளுக்கெல்லாம் பஞ்சாமிர்தம் செய்து படைப்பினோம். படைச்சு போட்டு எங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு போயிருக்கேன். சின்ன வயசுல நாங்கள் கோயில்களுக்கு போயிட்டு ஏதாவது வேலை செய்து கொடுப்போம். கோயில்களில் அந்த துப்புரவு செய்கிறது இல்லாட்டி ஏதாவது பூக்கள் பிடிங்கி கொடுக்குறது, அந்த கழுவுறது, அப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்த உடனே கடைசியெல்லாம் அந்த பிரசாதம் வழங்கைகள்லாம் பார்த்து சொன்னாங்க. இந்த வேலை செய்தாக்களுக்கு மட்டும் 2 வடை தருவினம், சில பஞ்சாமிரம் 2 தரம் தருவினம், இல்லாட்டி கோயில் பூச முடியும் அந்த வாழைப்பழம் தருவினம், மற்றது நின்று போங்கன்னு சொல்லி போட்டு லம்க வடை மோதம்லாம் தருவினம். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல நடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்து பெருசாக கோயிலுக்கு போறேன்னு சொல்லி நான் பெருசாக போறதே இல்லை கோயிலுக்கு. என்னன்னு சொன்னால் நேரம் பிரச்சனை, மற்றதாங்க அந்த கோயிலில் போய் இப்போ அந்த புக்க வடை வேண்டி சாப்பிட்டா ஒரு மாதிரி கிடக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டி சாப்பிட ஆசான்னு அங்கே சந்தர்ப்பம் கிடைச்சா வேண்டி சாப்பிட்டு இருக்கிறோம். பஞ்சாமிரம் பார்த்தீங்கன்னா பழங்களையும் இயற்கையான பொருட்களும் தான் செய்ய போகிறோம். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்ன இதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க இதான் தவறுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த செய்ய திருத்திக் கொள்வோம். ஓகே, அவள் தான் இப்போ நாங்கள் பஞ்சாமிரம் செய்த பார்த்துக்கொள்வோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் சிவரன் நிற்கிறார். இவரை விட செய்ய போகிறோம். வணக்கம். வணக்கம். நம்ம இஞ்சால மகன் நிற்கிறேன். ஏன் தாடி எதுன்ற இல்லை அதோண்ட நானே கிளீன்ஸ் எடுத்துட்டு வரேன். தாடி எழுந்து காட்டுறாரு. விடு அது விடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கதறி வாழைப்பழம் இருக்குது. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா இதர வாழைப்பழம் இருக்குது. இது 2 தான் நாங்கள் போட போகிறோம். மற்றது இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம் இருக்குது. கருத்துக்கோணம் மாம்பழம் எங்களை விட்டே மகள்ராஜோடையும் எடுத்துனாங்க. அப்படி தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு மாம்பழம் மகள்ராஜோட போய் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாப்பழம் இருக்குது. இப்போ பலாப்பழம் சீசன் தான். இது சிவரம் மட்டும் எடுத்தது. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா பப்பாப்பழம் இருக்குது. இது மகள்ராஜோட தானே. இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வேண்டியது எல்லாமே. மற்ற இதுக்கு இருக்கிறது தான் காசு கொடுத்து வேண்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது. இது 100 கிராம் இருக்குது. மற்ற இஞ்சால தேன் மற்றது நெய் எல்லாமே இருக்குது. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழம் கிடக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சுட்ட தேன் கிடக்கு. சுட்ட தேன்னு சொல்லி இங்கே யோசிக்கலாம். என்னடா சுட்டன்னு சொல்லி வீட்டை சுட்டது அதான் தேன். இதெல்லாம் இது கிடக்கு.
பார்க்க வடிவாக இருக்குது பாருங்க தான் எப்படி இருக்குன்ட்டு இது வாசம் நான் வீடியோவில் பார்த்து அதுமாதிரி வெட்டி பார்ப்போம்னு சொல்லி வெட்டி பார்த்தா நல்லா இருக்கும் எப்படி கடிச்சு சாப்பிடணுமே கிடக்கு பேசுவாங்க வாங்க அதுக்காண்டி நாங்கள் அப்படியே வேறு லெவலாக கிடக்குறா பார்க்க ஆசையாக கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் கடந்த எல்லா பழமும் வெட்டி போட்டுவிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள பேரிச்சம்பழம், சர்க்கரை, ப்ளம்ஸ் எல்லாம் முந்திரி வத்தல் எல்லாம் போட்டு இப்படி கிடக்கு. இதுக்குள்ள கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய், இது பார்த்தா சுட்ட நெய் இருக்குது. சுட்ட நெய்யண்டா என்னென்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம், வீட்டை ஆட்டையை போட்டு வந்துட்டான்னு சொல்லி யோசிக்கிறேன். சுட்ட நெய்யண்டா நெய் போத்துருக்கு, நெய் கட்டியாக இருக்கும், அதை சூடு ஆட்டி போட்டு கொண்டு வந்தாங்க. அதான் சுட்ட நெய்ன்னு சொன்னான். வீட்டுக்கார் பார்த்தா அப்புறம் தம்பி உனக்கு நெய் விற்கிற விலைக்கு இது ஒன்று சொல்லி கேட்பினோம். க்ளோஸப்படு. இது பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது. இது உண்மையாகவே சில இடங்களில் வண்டிக்கு அந்த சீனி தண்ணியை கரைச்சி தந்துருக்கணும் தேன்னு சொல்லி. இது அப்படி இல்லை, இது உண்மையாகவே அந்த தேன் எடுக்கிறாங்கள்ட நேரடியாக பார்த்து வேணுன தேன் அதையும் விடுவோம் நாங்கள். இதுக்கு வசம் கொஞ்சம் நாங்கள் வெட்டி விடுவோம். என்னென்னு சொன்னால் சில சில பழங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசு பெருசாக கிடக்கும். நாங்கள் பஞ்சாமிரம் செய்து முடிஞ்சதுங்க வேணுங்க. அது கிடக்கு அப்படியே கொஞ்சம் கற்கண்டு, அது நாங்கள் வேண்டாம் மறந்துட்டோம். மகள்ராஜ் கடைக்கு போயிட்டான். வந்த உடனே நாங்கள் கற்கண்டு அப்படி மேலே கொஞ்சம் தூவி போட்டு அப்படி நாங்கள் பஞ்சாமிரம் சாப்பிட்டு பார்ப்போம். கையால் மிக்ஸ் பண்ணேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் கோயிலில் கையாலும் பிணைவினோம். நாங்கள் கையால் பயன்படுத்தவே இல்லை. சொன்னால் பார்க்க கொஞ்சம் வரவேற்பாக இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னா நான் கரண்டியாலையும் கத்தியாலையும் வெட்டி போட்டு அப்படி நாங்கள் நசிச்சு நாங்கள் கரண்டியால் கை பயன்படுத்தவே இல்லை. பழங்கள் வெட்டிக்கு மட்டும் தான் கை பயன்படுத்தினாங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் செய்திருக்கிறோம். மற்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சாமிரத்தை தவிர பழங்கள் எல்லாம் எங்களோட வீடுகளில் இருக்குது. மகள்ராஜ் பாப்பா பழம் மாம்பழம் கொண்டு வந்தவன். எங்கள் வீட்டை மாம்பழம் கிடக்கின்றதால நாங்கள் மாம்பழமும் நான் மற்ற என்ன மாம்பழம் கொண்டு வந்தேன். பிலாப்பழம் நண்பர் வீட்டை இருக்குது. எங்கள் வீட்டை இருக்குது தான், அது பழுக்கையில் அப்போ நண்பர் வீட்டை எடுத்துனாங்க. அப்படி எல்லாமே நாங்கள் வீடுகளில் கிடக்கிற பொருட்களை வச்சு தான் செய்து நாங்கள் முக்கால்வாசி அந்த பேரிச்சம்பழமும் மற்ற ப்ளம்ஸும் அதுகள் வந்து நான் கடையில் வேண்டி கொண்டுறாங்க. அதுக்கு மட்டும் தான் காசு. உண்மையாகவே இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எல்லா வகையான பழங்களும் இருக்குது. அது சேர்ந்து இருக்க ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. மற்றது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது தான். அதில் முன்னு பாருங்க தொதல் இருக்குது. இது நண்பர் வீட்டை நைட்டு கிண்டி நான் கொண்டு வந்தவர். அதை சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள். உனக்கு வேணாம் மண்டைக்கு வேணாம் சொல்லணும் நீ இன்றைக்கு கண்ணா சாப்பிடுவோம். இந்த பஞ்சாமிரதம் இனிப்பு இது இனிப்பு ரெண்டு சாப்பிட காட்டி போடும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுவோம். பை கடிக்க போறியோ தகரத்துக்கு அடிச்சு போட்டு நிற்கா சரியோ பக்கத்தில் கடைசியாக பார்த்துன்னா கற்கண்டு வந்துட்டுது. இதே நாங்கள் கொஞ்சத்தை போட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்கிட்ட அறுவலை பார்ப்போம். அதாவது சாப்பிட்ற அறுவலை பார்ப்போம். கற்கண்டு கிலோ 600 ரூபா. உங்களுக்கு பஞ்சாமிரம்
காணும் என்ன நாங்கள் ஆலயங்கள் எல்லாம் இந்த பஞ்சாமிரதம் வந்து ஒரு ஐடியா செய்கிறாங்க என்னென்னு சொன்னால் அந்த பூவரசம் தானே இந்த 2 இலையை எடுத்து இப்படி நாங்கள் இதுக்கு செருவோம் அப்படி சரினா அந்த இப்படி ஒரு தட்டு மாதிரி வரும் இதுக்கு நாங்கள் 3-4 இலையும் சொருகலாம் தான் இப்படி தண்ணி போட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் புக்கை வடை கூட இப்போ புக்கையெல்லாம் சுடுமன்னு சொன்னால் 4-5 இலை வைக்கிறோம் நாங்கள் அப்படி இருந்தால் இப்படி வச்சு விட்டா பார்க்க ஆசையாக கிடக்கும் தட்டு மேலே கிடக்கும் இதுக்குள்ள சுடைக்கெல்லாம் நாங்கள் 4-5 இலை போட்டோம்னு சொன்னால் சுடாது எங்களுக்கு அதுக்காண்டி இந்த ஐடியா செய்கிறாங்க அது உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் அதை நான் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் அப்படியே இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் நான் அப்படிப்பட்டவன் இல்லை சரியா அது மகராஜிக்கு பக்கத்தில் 2 பார்த்தேன் நான் அதை அவங்க சொல்லிக் கொடுறேன் மற்ற இதுக்கு நாங்கள் அப்படி சொல்கிறீங்க நடுவுக்கு ஓட்டை தெரியும் இந்த ஓட்டையை நாங்கள் மறக்கணும்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் இந்த காம பிடிச்சி எடுத்தோம்னு சொன்னால் சரி அப்படியே இருக்கும் இது கனவேறு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் உங்களை ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் இப்போ நாங்கள் பஞ்சாமிரதத்தை ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி நாங்கள் ஒரு கரண்டி எடுத்து சரியா இதுக்கு அப்படி வச்சோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் தான் எப்படி சாப்பிட போகிறோம்னு சொன்னால் கரண்டி நான் எடுத்து சாப்பிட்றது எப்படியே இதுக்கு பசங்க எல்லா பழமும் மிக்ஸ் ஆகிருக்கு அதோட சேர்ந்து அந்த பேரிச்சம்பழம் கடிபடுது அதோட சேர்த்து பிராப்பழமும் கடிபடுது ஒரு லெவலில் ப்ளம்ஸ் கடிபடுது கடைசியாக அந்த கற்கண்ணும் கடிபடுது நல்லா இருக்கு நாங்கள் இதோட நிப்பாட்டாமைக்கு இன்னொரு காரணம் எடுத்து சாப்பிடுவோம் நண்பர்களா இருந்தீங்க நண்பர் போடுவாரா நண்பனுக்கு நண்பர்களுக்கு இது மாய கிடக்குடா சாப்பிட்றது புதுசாக கிடையாது பரவாயில்ல இந்த காமப்பிடிச்சி இருக்குல்ல இந்தா இப்போ நாங்கள் 2 சாப்பிட போகிறோம் முன்னுக்காட்டு சரியா ஒரு வாயில ஒரு 2 சாப்பிட்றேன் அப்படி இருக்கு இந்த பேரிச்சம்பழமும் பிராப்பழம் கடிவடைக்கும் பொருள் எவ்வளோ இருக்கிறேன் சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க நீங்கள் தயார் செய்யுங்க சொல்கிறா நல்லா இருக்கு நல்லா இருக்கு செஞ்சாங்க நல்லா இருக்கேன் உனக்கு கேட்டுறானே மாடு கலனு தண்ணி மாடு கலனு தண்ணி நக்கு வாளிக்க வாய நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மல்ராஜ் சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு தேனை மட்டும் நான் தான் தேன் மட்டும் கிடக்கும் சொல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கா வேறு லெவலில் இருந்துச்சு வீடியோ எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்களும் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்து சொன்னால் அந்த மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன் பப்பாப்பழம் எல்லாமே சீசனுக்கு கிடைக்கும் உங்களோட வீடுகளில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம் ஓகே நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளேன் என்னுடைய லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஸ் அங்கே ஜோடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே see you டாட்டா பாய்